study today on all that Jesus taught. நாம் தொடர்ந்து இந்த நாளிலே The reason why we're இயேசு studying கற்பித்த எல்லாம் என்பதை தியானிப்போம். Jesus went up to heaven இதை ஏன் தியானித்து வருகிறோம்? to go into every nation இயேசு பரத்திற்கு ஏறி செல்வதற்கு முன்பாக தம்முடைய சீஷர்களிடத்திலே இப்படியாய் சொன்னார், to make disciples சகல ஜாதிகளையும் சீஷராக்கி. மத்தேயு 28:19 வசனம். that he commanded. நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கைக்கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். Every single அந்த பெரிதான கட்டளையை commanded. நிறைவேற்றும்படி முயற்சிக்கிறோம். ஜனங்களுக்கு இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் கற்றுக் கொடுக்க விரும்புகிறோம். In Christendom today, கிறிஸ்தவத்திலே சில காரியங்கள் முக்கியத்துவப்படுத்தப்படுகிறது, சில காரியங்கள் போதுமான அளவு முக்கியத்துவம் இல்லை. அநேக ஜனங்கள் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்று சந்தோஷமா இருக்கிறார்கள், அவ்வளவுதான். they know him as their forgiver. இயேசுவை தங்களுடைய இரட்சகராய் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை, மன்னிக்கிறவராய் மாத்திரம் அறிந்திருக்கிறார்கள். In our last உதாரணமாய் 2 பாவங்களை குறித்து and second போன 2 தியானங்களிலே தியானித்தோம். கோபம், are two sins that you hear spoken about much. பாலியல் இச்சை. Most preachers don't have any victory over இந்த 2 பாவங்கள் அநேகமாய் பேசப்படுவதில்லை. ஏனென்றால் அநேக பிரசங்கியார்களுக்கு இந்த பகுதியிலே வெற்றி இல்லை. ஆகவே இதற்கு விரோதமாய் பேசுவதற்கான அதிகாரமும் அவர்களுக்கு இல்லை. அவர்கள் பேசினாலும் நடைமுறை வழியிலே பேச மாட்டார்கள். எப்படி இதை ஜெயிப்பது என்று சொல்லிக் கொடுக்க முடியாது. We don't just ஆகவே நாம் see the seriousness இந்த பாவத்தை இன்னும் கொஞ்சம் ஆழமாய் பார்ப்போம். how we can overcome நாம் ஏதோ கேட்டு போகிறவர்கள் மாத்திரமல்ல, இதனுடைய சீரியஸ்னஸை புரிந்து இதை எப்படி ஜெயிக்க முடியும் என்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இதனுடைய அபாயம் என்ன? இந்த அபாயம் வேதத்திலே இந்த 2 பாவங்கள் மாத்திரம்தான் மலை பிரசங்கத்திலே ஒரு மனுஷன் நரகத்திற்கு போவதற்கான சாத்தியம் இருக்கிறது என்று சொன்னார். 99% கிறிஸ்தவர்கள் anger can take them to hell. கோபம் ஒரு In other words, they don't believe மோசமான பாவம் என்று உணரவில்லை. கோபம் நரகத்திற்கு எடுத்து செல்லும் என்று விசுவாசிக்கவில்லை. இல்லை, இன்னொரு விதத்திலே சொல்ல வேண்டும் என்றால், இயேசு சொன்னதை அவர்கள் விசுவாசிப்பதில்லை. எப்படிப்பட்ட வேதம் அவர்களுக்கு இருக்கிறது? இயேசு சொன்னதையே விசுவாசிக்காமல் இருக்கிறவர்கள் எப்படிப்பட்ட கிறிஸ்தவர்கள் என்று எனக்கு தெரியாது. ஒரு மனோ தத்துவ நிபுணரை நீங்கள் நம்புகிறீர்களா? அவர்கள் கிறிஸ்தவர் அல்ல. அதே போலதான் 99% கிறிஸ்தவர்கள் ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்த்தால் நரகத்திற்கு அது எடுத்து செல்லத்தக்க அளவுக்கு அபாயம் என்று அபாயகரமாய் பார்ப்பதில்லை. அநேக கிறிஸ்தவர்கள் இதை சீரியஸாய் பார்ப்பதில்லை. and people are even இதை சாதாரண ஒரு காரியமாய் எடுத்துக்கொண்டார்கள். ஒரு எய்ட்ஸ் கேன்சர் வியாதியை எடுத்துக்கொள்ளுங்கள். கேன்சரை காட்டிலும் எய்ட்ஸ் மோசமான வியாதி. எய்ட்ஸ் வந்தால் எத்தனை பேர் சாதாரணமாக எடுத்துக்கொள்வார்கள்? எய்ட்ஸை பற்றி அறியாத ஒரு நபர் அப்படி எடுத்துக்கொள்வார். எய்ட்ஸ் என்னெல்லாம் செய்யக்கூடும் என்று ஒரு கிராமத்திலே படிக்காத ஒரு ஸ்திரீ கேன்சர் இருக்கிறது என்று சொன்னால் அவள் எந்த பாதிப்படைவதில்லை. என்றால் கேன்சருடைய அபாயம் என்ன, கேன்சர் என்னவெல்லாம் செய்யும் என்று அறியாமல் இருக்கிறார். ஆனால் படித்த ஒரு நபர், ஒரு மருத்துவர், கேன்சர் சரீரம் முழுவதும் பரவி இருக்கிறது என்று சொன்னால் அதை குறித்து அவர் ரொம்ப கவலைப்படுவார். ஏன்? கேன்சரின் அபாயம் என்ன என்று அறிந்திருந்தார். அதே போலதான் ஆவிக்குரிய விதத்திலே படிக்காதவர்கள் கோபம் பாவம் என்பதையும் இச்சை சீரியஸான பாவம் என்பதையும் அறியாமல் இருக்கிறார்கள். woman doesn't know what அது எதற்கு அடையாளமா இருக்கிறது? என்னுடைய ஆவிக்குரிய குருட்டாட்டத்திற்கு அடையாளமா இருக்கிறது. ஒரு படிக்காத ஸ்திரீ will take these கேன்சர் எப்படி சீரியஸ் என்று அறியாமல் இருக்கிறாரோ அதே போலதான் ஆவிக்குரிய விதத்திலே and that he knows it கற்றவர்கள் that these are serious sins. இதை சீரியஸா எடுப்பார்கள். தேவனுடைய வார்த்தை அவர்களுக்கு தேவையில்லை. அவர்கள் உள்ளாகவே இதெல்லாம் மோசமான பாவம் என்று அறிந்திருக்கிறார்கள். ஒரு காரியம் மற்றவர்களை பாதிக்கிறது, இன்னொரு காரியம் தன்னை பாதிக்கிறது. ஆகவேதான் இதை இன்னும் கொஞ்சம் தெளிவாய் பார்க்க விரும்புகிறோம். நம்மை நாமே கேட்டு பார்ப்போம், எப்படி இதை ஜெயிக்க முடியும்? இயேசு சொன்னதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். இயேசு சொன்னார், Make every single one தேவனுடைய வசனத்தை பிரசங்கிக்கிறவர்களுடைய பொறுப்பு இது. or if they are teaching மந்தையில் இருக்கிற ஒவ்வொருவரும் அவர்கள் போதகர்களாய் இருப்பார்களானால், அவர்கள் overcome in these ஆசிரியர்களாய் இருப்பார்களானால், மந்தையில் இருக்கிற ஒவ்வொருவரும் I want to ask you இந்த 2 காரியத்திலும் எப்படி ஜெயிப்பது என்று சொல்லிக் கொடுக்க வேண்டும். doing that. Have you overcome நீங்கள் பிரசங்கியாராக இருப்பீர்கள் என்றால், போதகர்களாக இருப்பீர்கள் என்றால், இதை நீங்கள் செய்திருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே நீங்களாகவே முதலாவது ஜெயம் கொண்டிருக்கிறீர்களா? how it is possible? பிரசங்கிக்கிறவர்களுக்கு இந்த காரியங்களிலே ஜெயிக்க வேண்டும் என்று பிரசங்கித்திருக்கிறீர்களா? இது எப்படி சாத்தியம் என்று சொல்லிக் கொடுத்திருக்கிறீர்களா? இல்லை என்றால் உங்களுடைய பொறுப்பை நீங்கள் சரியாய் செய்வதில்லை. நான் சொல்லுவேன், இந்த காரியத்தை நீங்கள் இயேசு கற்றுக் கொடுத்ததை கற்றுக் கொடுக்கவில்லை என்றால் நீங்கள் பிரசங்கிப்பதற்கு உங்களுக்கு அதிகாரம் இல்லை, எந்த உரிமையும் இல்லை. அநேக மனோ தத்துவ Standards that Jesus proclaimed in his
நிபுணர்கள் இயேசு கற்றுக் கொடுத்ததை கொடுப்பதில்லை. The devil has silenced வெகு சிலரே இயேசு பேசின தரத்தை தூக்கி பிடிக்கிறார்கள். prophecy only as predicting the future. And usually பிசாசானவன் சபையிலே தீர்க்கதரிசன that's a deception. சத்தத்தை அடைத்து வைத்து விட்டான். பூமிக்குரிய ஆசீர்வாதத்தை குறித்தே பேசுகிறார்கள். இது வஞ்சனை. From the sins தீர்க்க தரிசன சத்தம் என்ன? தேவ ஜனங்களை மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய் நடக்கிற சத்தம். is freedom அவர்களை அழிக்கிற பாவத்திலிருந்து அவர்கள் விடுதலையாக்க வேண்டும் என்ற சத்தம். came பூமிக்குரிய ஆசீர்வாதம் பரலோகத்துக்கு செல்லும் வழி அல்ல, பாவத்திலிருந்து விடுதலையாகவே பரத்துக்கு செல்லும் வழி. மத்தேயு 1 அதிகாரத்திலே தூதர் வந்து முதல் அதிகாரத்திலே கொடுக்கப்பட்ட வாக்குத்தத்தம் மத்தேயு 1:21, இயேசு உங்களை தம் ஜனங்களை தம்முடைய பாவங்களிலிருந்து ரட்சிப்பார். they don't even know 1:21 இயேசு என்பதற்கு அர்த்தம் உண்டு. தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். அநேகருக்கு இயேசுவின் அர்த்தம், இயேசுவின் பெயரின் அர்த்தம் அறியாமல் இருக்கிறார்கள். what's the difference between. அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். Let's take these two sins. ரட்சிப்பதற்கும் மன்னிக்கப்படுவதற்கும் என்ன வித்தியாசம்? இந்த ரெண்டு பாவங்களையும் எடுத்துக்கொள்வோம். Patterns of thinking. போன தியானத்திலே அதை குறித்து பார்த்தோம். கோபம், If you get angry in a sinful way பாலியல் இச்சைக்குரிய சிந்தனை. and repent of it ஒரு and ask the Lord to forgive பாவமான வழியிலே நீங்கள் பாவம் செய்வீர்கள் என்று அதிலிருந்து மனம் திரும்புகிறீர்கள். ஆண்டவரே என்னை மன்னியும் என்று கேட்கிறீர்கள். ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். மறுபடியும் நாளை பாவம் செய்து the same thing and he'll ask you to forgive. You ask him to வந்திருக்கிறீர்கள். ஆண்டவரே மன்னியும் என்று சொல்லுகிறீர்கள். அவர் மன்னிப்பார். அடுத்த வாரம் மன்னியும் என்று சொல்லும் பொழுது மன்னிப்பார். you lust அதே போல in your eyes and you realize it's a sin. இச்சையாய் பாலியல் இச்சையான சிந்தனை இச்சித்து பாவம் என்று உணர்ந்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்லுகிறீர்கள். அவர் உங்களை மன்னிப்பார். மறுபடியும் அதை செய்கிறீர்கள். நாளை Watch pornography. ஆண்டவரே மன்னியும், அவர் உங்களை மன்னிப்பார். Forgive you. இணையதளத்துக்கு சென்று ஆபாச காரியங்களை பார்த்து ஆண்டவரே என்னை மன்னியும் என்று சொல்கிறீர்கள். அவர் உங்களை மன்னிப்பார். Yes. ஆனால் அந்த பாவங்களிலிருந்து நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்களா? இல்லை. மன்னிக்கப்பட்டீர்களா? ஆம். The Lord to forgive you. Sinning இது ஒரு வாழ்க்கை முறையாய் மாறிவிட்டது. ஆண்டவரே பாவம் செய்கிறோம், ஆண்டவரே மன்னியும் என்று சொல்கிறோம், மறுபடியும் பாவம் செய்கிறோம். to forgive you. இந்த வட்டம் தொடர்ந்து நீடித்துக் கொண்டே இருக்கிறது. பாவம், மன்னிப்பு, பாவம், மன்னிப்பு. Times all your மன்னிக்கப்பட்டீர்களா? ஆம். but have you been 1000 முறை பாவம் செய்தீர்கள், 1000 முறையும் உங்கள் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஆனால் பாவத்திலிருந்து ரட்சிக்கப்பட்டீர்களா? இல்லை. ஏனென்றால் தொடர்ந்து அதை செய்து கொண்டே இருக்கிறீர்கள். out? He pulls you ஒரு குழியிலிருந்து வந்து மறுபடியும் குழியிலே விழுகிறீர்கள். யாரோ ஒருவர் குழியிலிருந்து தூக்கும்படி சொல்கிறீர்கள், அவர் தூக்கி விடுகிறார். நாளை திருப்பி போய் அதே குழியிலே விழுகிறீர்கள். மறுபடியும் குழியிலிருந்து வெளியே வருகிறீர்கள், மறுபடியும் குழியிலே விழுகிறீர்கள். இது எப்பொழுது முடிவு பெறும்? இயேசு உங்களை மன்னித்தார். but I do நேர்மையா நாம் இருந்து சொல்ல வேண்டும். இயேசுவை நான் மன்னிக்கிறவராய் அறிந்திருக்கிறேன், ஆனால் அவர் என்னுடைய இரட்சகராய் நாம் இன்னும் அறியவில்லை என்று சொல்ல வேண்டும். we got to be honest. என் பாவத்தை அறிகிறவர் என்று அவர் அறிந்திருக்கிறேன், என் பாவத்திலிருந்து ரட்சிக்கிறவராய் நான் அறியவில்லை. நாம் நேர்மையாய் சொல்ல வேண்டும். நம்மை குறித்து நேர்மையற்றவர்களாய் இருப்போமானால் Honest people. வேதம் நமக்காய் வைத்திருக்கிற வாக்குத்தத்தத்தை முழுவதுமாய் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் நேர்மையுள்ள ஜனங்களை நேசிக்கிறார். தேவனுக்கு முன்பாய் நேர்மையுள்ளாய் சென்று ஆண்டவரே, ஆண்டவராகிய இயேசுவே, நான் உம்மை மன்னிக்கிறவராய் மாத்திரம் அறிந்திருக்கிறேன், நான் இன்னும் உம்மை இரட்சகராய் அறிந்து கொள்ளவில்லை. Just for நாம் நேர்மையாய் இருப்போமானால் ஆண்டவரே உம்மை இரட்சகராய் அறிந்து கொள்ள விரும்புகிறேன், மன்னிக்கிறவராய் மாத்திரமல்ல, you save me தொடர்ந்து என்னை குழியிலிருந்து தூக்கி விடுகிறவராய் மாத்திரமல்ல, உம்முடைய வாக்குத்தத்தம் ஆண்டவரே பாவத்திலிருந்து என்னை ரட்சிப்பீர். உம் பேரின் அர்த்தமே மன்னிக்கிறவர் அல்ல, இரட்சகர். ஆண்டவரே of course தம் ஜனங்களை தமது பாவங்களில் அவர்களுடைய பாவங்களிலிருந்து நீக்கி தம்மை ரட்சிப்பார். ஆம், நம்மை அவர் மன்னிக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மன்னிப்பில்லாமல் நாம் ஜீவிக்க முடியாது. ஆனால் அதை காட்டிலும் மேலான ஒரு காரியத்தை செய்கிறார், நம்மை மீட்கிறார். blind அந்த ரெண்டுத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே அனுபவிக்க வேண்டும். Jesus in Matthew chapter 9. இரண்டு குருட்டாட்டமான மனுஷன் ஒரு முறை இயேசுவினிடத்தில் வந்தார்கள். மத்தேயு 9 அதிகாரத்திலே Blind men were straight இங்கே நாம் வாசிக்கிறோம். மத்தேயு 9. and said, have mercy on us. இரண்டு குருடர்கள் இயேசுவினிடத்தில் வந்து இயேசுவை பின்தொடர்ந்து ஆண்டவரே எங்கள் மேல் இரக்கமாயிரும் என்று சொன்னார்கள். நீங்கள் உங்களுக்கு என்ன செய்ய விரும்புகிறீர்கள் என்று இயேசு கேட்டார். Said we want our eyes இன்னொரு இடத்திலே அது தெளிவாக இருக்கிறது. in Matthew 9:20. நாங்கள் பார்வையிட வேண்டும் என்று சொன்னார்கள். Believe. அவர் தொடர்ந்து கேட்டார். மத்தேயு 9:28. Very important question. மத்தேயு 9:28 That the Lord asks us concerning இதை செய்ய எனக்கு வல்லமை உண்டு, விசுவாசிக்கிறீர்களா என்று கேட்டார். இது ஒரு முக்கியமான கேள்வி. நம்முடைய வாக்குத்தத்தை குறித்து இந்த கேள்வியை அவர் கேட்கிறார். ஆண்டவரிடத்திலே ஒரு விண்ணப்பம் வைக்கும் பொழுது, ஆண்டவரே என் குருடாட்டம் போக வேண்டும் என்று கேட்கிறீர்கள், என்னுடைய வியாதி சுகமாக்கப்பட வேண்டும், get a job, இந்த பாவத்திலிருந்து நான் ரட்சிக்கப்பட விரும்புகிறேன், find a place to live. ஆண்டவரே எனக்கு ஒரு வேலை வேண்டும், So many things we can ask God for and God cares. ஒரு வாழ்வதற்கு ஒரு ஸ்தலம் வேண்டும். இப்படி அநேக காரியங்களுக்காக கேட்கிறீர்கள். தேவன் ஆவிக்குரிய பூமிக்குரிய எல்லா காரியங்களுக்கும் நம்மேல் அக்கறையாக இருக்கிறார்.
தேவன் நம்மிடத்திலே கேட்கிற கேள்வி என்ன? நம்மிடத்திலே நம்முடைய விண்ணப்பத்தை நாம் அவரிடத்தில் எடுத்து சொல்லும் பொழுது அவர் கேட்கிற கேள்வி, not asking you இதை செய்ய believe that you எனக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறாயா? that's a very liberating thought. நீ ஜெயிக்க முடியும் என்று நம்புகிறாயா என்று கேட்கவில்லை. Do you believe that you can இது விடுதலையாக்குகிற சிந்தை. this sinful habit? உங்களையும் என்னையும் பார்த்து, Straight away நீ no, Lord. இந்த பாவ பழக்கத்தை விட்டுவிட முடியும் என்று எண்ணுகிறாயா என்று கேட்கவில்லை. நான் தெளிவாய் இல்லை என்று சொல்லிவிடுவேன். ஆண்டவரே, என்னால் எந்த பாவ பழக்கத்தையும் விட்டுவிட முடியாது. நான் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன். ஆதாமின் குமாரனாய் பிறந்தது நிமித்தமாய் பாவத்திற்கு அடிமையாக இருக்கிறேன். With all my heart that கோபத்திற்கு, இந்த பாவத்திற்கு, அந்த பாவத்திற்கு அடிமை ஆண்டவரே. that's the ஆனால் முழு இதயத்தோடும் நீர் என்னை ரட்சிக்க முடியும் என்று விசுவாசிக்கிறேன். can do this for you. அதுதான் இங்கே இருக்கிற கேள்வி. நீ விசுவாசிக்கிறாயா? நான் உனக்காய் இதை செய்ய முடியும். இதுதான் கேள்வி. இதுக்காய் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இயேசு இங்கே வந்து ஏதோ மனோதத்துவத்தை பிரசங்கிக்கவில்லை. எப்படி நம்மை நாமே பயிற்சி பெற்று யோகா செய்து எப்படி நம்மளுடைய மனதை கட்டுப்படுத்துவது, கோபத்தை ஜெயிப்பது, சுய கட்டுப்பாட்டை பிரசங்கிக்க முடியா இயேசு வரவில்லை. நான் உனக்கு இதை செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? யோவான் 15:5 என்னை இல்லாமல் உங்களால் எதுவும் செய்ய முடியாது. இந்த வசனத்திற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, உண்மை இல்லாமல் நான் எதுவும் செய்ய முடியாது என்று சொல்லியிருக்கிறீர். நான் 100% ஒத்துக்கொள்கிறேன். ஒரு கிளை Every branch can மரத்தோடு இல்லாதபடி தானாக கனி கொடுக்க முடியாது. without you ஒவ்வொரு no fruit. கிளையும் 50 வருடம் அந்த மரத்தில் இருந்தாலும் மரம் இல்லாமல் நான் கனி கொடுக்க முடியாது என்று சொல்லும். ஆனால் மரத்தோடு இருக்கும் பொழுது Look at a mango tree கனி கொடுப்பதற்கு ஒரு பிரயாசமும் தேவையில்லை. now. ஒரு மாங்காய் மரத்தை பாருங்கள். ஒரு கிளை மாங்காவை உற்பத்தி பண்ணுவதற்கு அவ்வளவாய் கஷ்டப்படுகிறதா? இல்லை. ஆனால் அந்த கிளையை மரத்திலிருந்து எடுத்து போடுங்கள். 30 வருடம் மாங்காவை அதை உற்பத்தி செய்திருந்தாலும் இப்பொழுது அதை உற்பத்தி செய்வது நிறுத்திவிடும். ஏனென்றால் அது காய்ந்து போகும். ஆனால் மரத்திலே இருக்கும் வரை மரத்திலிருந்து சார் அந்த கிளைக்கு செல்கிறது. அதன் நிமித்தமாய் அது கனியை உற்பத்தி பண்ணுகிறது. அதேதான் பாவத்தை மேற்கொள்கிறதின் கோட்பாடு. You got to understand. நாம் ஒவ்வொருவரும் சீஷராய் இருக்கும்படி நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அருமையான நண்பர்களே, நீங்கள் பிரசங்கியார்களா இருக்கிறீர்களா? மற்றவர்களை Overcome external sins. நீங்கள் மற்றவர்களுக்கு இதை நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டும். கிறிஸ்து இல்லாதபடி நீங்கள் ஒரு பாவத்தையும் ஜெயிக்க முடியாது. அநேக வெளிரகமான பாவத்தை நீங்கள் ஜெயிக்க முடியும். அநேக நாத்திகர்கள் கொலை செய்யாமல் பாவம் செய்யாமல் இருக்கிறார்கள். பாத்திரத்தின் வெளிப்புறத்தை சுத்தமாய் வைத்திருக்கிறார்கள். வெளிப்புறத்தை சுத்தமாய் வைக்க பரிசேயர்களுக்கு இயேசு தேவையில்லை. கிறிஸ்தவம் அல்லாத அநேகர் வெளியே நீதிபரராக இருக்கிறார்கள். நாத்திகர்கள் கூட அப்படி இருக்கிறார்கள். ஆனால் உள்ளான வாழ்க்கை என்று வரும்பொழுது சுய கட்டுப்பாடு, யோகாவின் வல்லமை, கோபத்தை உள்ளே வைத்துக் கொள்வது அது விடுதலை அல்ல. It still destroys you. அது பாட்டிலை டைட்டாய் க்ளோஸ் பண்ணுவதற்கு ஒப்பா இருக்கிறது. இறுக்கி மூடுகிறோம். உள்ளே விஷம் இருக்கிறது. கிறிஸ்து இதை நமக்கு அளிப்பதில்லை. அது யோகா சுய கட்டுப்பாட்டினுடைய வல்லமை. ஆனால் கிறிஸ்து என்ன கொடுக்கிறார்? உள்ளே இருக்கிற கோபத்திற்கு விடுதலை கொடுக்கிறார். நான் பாட்டிலை திறக்க முடியும். அதிலே ஒரு விஷயமும் இல்லை. Keep my mouth என் இருதயத்துக்குள்ளாய் பாருங்கள். ஏதோ முயற்சித்து என் வாயை அடக்கி வைக்கிறேன், நான் கோபப்படாமல் இருக்கிறேன் என்று அல்ல. அது யோகா. அது கோபத்திலிருந்து விடுதலை அல்ல. கோபத்திலிருந்து விடுதலை என்ன? உள்ளே இருதயத்திலே கோபத்திலிருந்து தேவன் விடுதலை கொடுக்கிறார். இருதயத்தை பார்க்கும்போது அங்கே கோபமே இல்லை. Jesus can இருதயத்தை பார்க்கும்போது அந்த ஸ்திரீயின் மேல் இச்சை இல்லை. இயேசுதான் இதை செய்ய முடியும். their request. The Lord asked them, இந்த குருடன் இயேசுவின் இடத்திலே வந்தானே, இதை எண்ணி பாருங்கள். and you know all of us. விண்ணப்பம் அவன் செய்த பொழுது இயேசு கேட்டார், இதை செய்ய எனக்கு வல்லமை ஒன்று விசுவாசிக்கிறாயா? நம் எல்லோருக்கும் 2 கண்கள் இருக்கிறது. In this situation where 2 blind men இந்த குருடனுக்கு 2 கண்களும் கூட இருந்தது. இந்த சம்பவத்தை எண்ணி பாருங்கள். 2 குருடர்கள், 2 கண்களும் குருட்டாட்டத்தில் இருக்கிறது. தேவனுக்கு முன்பாய் நிற்கிறார்கள். ஒருவராய் வருகிறார்கள் என்று எண்ணிக்கொள்வோம். முதல் நபர் ஆண்டவர் கேட்கிறார், you can open நான் இதை செய்யத்தக்க வல்லமை ஒன்று என்று விசுவாசிக்கிறாயா? நீனாகவே உன் கண்களை திறக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா என்று கேட்கவில்லை. நான் உன் கண்களை திறக்க முடியும் என்று விசுவாசிக்கிறாயா? முதலாவது வந்தவன் சொல்கிறான், ஆம் ஆண்டவரே, more than enough for me. நீங்கள் ஒரு கண்ணை திறந்தாலே எனக்கு சந்தோஷம். I believe you can do. எனக்கு அது போதும். The Lord would இந்த பூமியிலே நான் வாழ முடியும். இதை நீங்கள் செய்ய முடியும் என்று விசுவாசிக்கிறேன் என்று சொல்கிறான். ஆண்டவர் இங்கே சொன்னது போல சொல்கிறார். 29வது வசனம், my ability, the Lord says, but according உங்கள் விசுவாசத்தின்படி உங்களுக்கு ஆக கடவுது என்றார். என்னுடைய திராணியின்படி அல்ல, உங்கள் விசுவாசத்தின்படி. உங்களுக்கு தெரியுமா, அவருடைய திராணியின்படி அல்ல, நம்மளுடைய விசுவாசத்தின்படி அவர் செய்கிறார். ஒரு காரியத்திற்காக நமக்கு விசுவாசம் இல்லையா? ஆண்டவருக்கு அதற்கு திராணி இருந்தாலும் according to the level. அதை தேவன் செய்வதில்லை. So அதை முற்றிலுமாய் நாம் அனுபவிக்க முடியாது. நம்முடைய விசுவாசத்தின்படிதான் அவர் நமக்கு செய்வார். ஒரு குருடன் சொன்னான், ஒரு கண் திறப்பதற்கு எனக்கு விசுவாசம் இருக்கிறது. ஆண்டவர் சொன்னார், ஒரு கண் திறக்கப்படுவதற்கு
விசுவாசம் இருக்கிறதா? ஒரு கண் திறக்கப்பட்டவனாய் நீ செல்வாய். இன்னொரு கண் குருட்டாட்டத்திலே இருக்கிறோம். ஒரு குருடன் ஒரு கண் திறக்கப்பட்டதே அது போதும். அருமையான காரியம். இன்னொரு குருடன் வருகிறான். அதே கேள்வியை ஆண்டவர் கேட்கிறார். இதை திறப்பதற்கு எனக்கு வல்லமை இருக்கு என்று விசுவாசிக்கிறாயா? அவன் சொல்கிறான், ஆண்டவரே 2 கண்களையும் திறப்பதற்கு உமக்கு வல்லமை உண்டு என்று விசுவாசிக்கிறேன். 2 கண்ணும் திறந்தவனாய் அவன் திறக்கப்பட்டவனாய் வருகிறான். இன்னொரு குருடன் ஒரு கண் திறக்கப்பட்ட குருடனை பார்க்கிறான். ஓ, உனக்கு எப்படி 2 கண்ணும் திறக்கப்பட்டது? இது ஏதோ பொய் போதகம், பொய் உபதேசம் என்று சொல்கிறான். இல்லை, பொய் உபதேசம் எல்லாம் இல்லை. கள்ள உபதேசம் அல்ல. அவனுக்கு விசுவாசம் இருந்தது. 2 கண்கள், பாவம் மன்னிப்பு, பாவத்திலிருந்து ரட்சிப்பு. ஒருவனுக்கு 2ம் கிடைக்கிறது, இன்னொருவனுக்கு 1 தான் கிடைக்கிறது. ஏன்? தேவன் பாரபட்சம் உள்ளவராக இருந்தாரா? அந்த நபர் இந்த நபரை காட்டிலும் மேன்மையானவரா? இல்லை. கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில என்ன செய்ய முடியும் என்று விசுவாசம் உடையவனாக இருந்தான். ஒரு நபருக்கு இயேசுவினை மன்னிக்கத்தான் முடியும் என்று விசுவாசித்தான், மன்னிக்கப்பட்டது. இன்னொரு நபர் மன்னிப்பு மாத்திரமல்ல, ரட்சிப்பும் கிடைக்கும் என்று விசுவாசித்தான். ஒருவனுக்கு மன்னிப்பு தான் என்று விசுவாசித்தான், இன்னொருவனுக்கு 2 கண்களுக்கும் விசுவாசம் இருந்தது. மன்னிப்பு மாத்திரமல்ல, தேவன் என்னை விடுதலையாக்குவார், அந்த பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை ஆக்குவார். 2ம் அவனுக்கு கிடைக்கிறது. ஒரு நபர் 2த்தையும் அறிக்கை செய்யும் பொழுது, மன்னிக்கிறவர் மாத்திரமல்ல, கிறிஸ்து இரட்சகர், மன்னிப்பை மாத்திரம் அறிந்தவர்கள் இது கள்ள உபதேசம் என்று சொல்வார்கள். ஏனென்றால் தங்களுடைய வாழ்க்கையிலே அதை அனுபவிக்காதபடி இது சாத்தியமல்ல என்று சொல்கிறார்கள். எந்த மனுஷனும் பாவத்திலிருந்து விடுதலையாகுவது சாத்தியமல்ல என்று சொல்கிறார்கள். மனுஷனால் சாத்தியமா என்பது கேள்வி அல்ல, இது தேவனால் சாத்தியமா? ஆம், தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. மனுஷனால் கண்டிப்பாய் கூடாது. பாவத்திலிருந்து மன்னிப்பே தேவ வல்லமை இல்லாமல் மனுஷனால் சாத்தியம் அல்ல. ஆனால் தேவனால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை. இதை ஞாபகம் வைத்துக் கொள்வோம். ஒரு காரியத்தை உங்களுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கவில்லையா? இன்னொருவர் அதை தன்னுடைய வாழ்க்கையிலே அனுபவிக்கிறாரா? அது கள்ள உபதேசம் அல்ல. அவர் விசுவாசிப்பது போல் நீங்கள் விசுவாசிப்பதில்லை. இன்னொரு உதாரணத்தை பயன்படுத்தட்டும். மழை எல்லா வீடுகளிலும் சமமாய் பெய்கிறது. வீட்டிலே தண்ணீர் பிரச்சனை இருக்கிறது. வெளியிலே பாத்திரத்தை வைத்து தண்ணீரை சேகரிக்கிறார்கள். ஒரு மனுஷன் ஒரு சிறு பாத்திரத்தை வைக்கிறான், ஒரு கப்பை வைக்கிறான். எவ்வளவு தண்ணீர் கிடைக்கும்? அவ்வளவுதான், கப்பளவு தண்ணி தான். இன்னொரு மனுஷன் ஒரு பெரிய ஒரு பாத்திரத்தை வைக்கிறான். அவனுக்கு எவ்வளவு தண்ணீர் கிடைக்கும்? ஒரு பெரிய பாத்திரம் அளவு. ஒரு சின்ன பாத்திரத்துக்கும் பெரிய பாத்திரத்துக்கும் வித்தியாசம் உண்டா? கண்டிப்பாய். இன்னொரு மனுஷன் பார்த்து, ஓ, உனக்கு இவ்வளவு தண்ணீர் கிடைத்தது, உன்னுடைய வீட்டிலேயே நிறைய மழையை தேவனை அனுப்பி பாரபட்சம் உள்ளவராக இருந்தா? இல்லை சகோதரனே, உன் வீட்டிலே பெய்த அதே மழைதான் அவருடைய வீட்டிலும் பெய்ததானால் நீ ஒரு சிறிய பாத்திரத்தை தான் வைத்தாய், ஆகவேதான் குறைவாய் உனக்கு கிடைத்தது. நம்மளுடைய விசுவாசத்தின் அளவின்படி தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆனால் தேவனுடைய ஆசீர்வாதம் அளவற்றதா இருக்கிறது. எபேசியர் 1:3 உன்னதத்தில் உள்ள எல்லா ஆசீர்வாதத்தினாலும் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். பரிசுத்தாவின் எல்லா ஆசீர்வாதத்தினாலும் ஆசீர்வதித்திருக்கிறார். எல்லா மோசமான பாவத்திலிருந்து நம்மை விடுதலையாக்க அவர் வல்லமை உள்ளவர். நம் ஆதாமத்திலிருந்து சுதந்திரத்தை எல்லா பாவத்திலிருந்தும் விடுதலையாக்க நமக்கு சுதந்திரம் உண்டு. பூமியில் உள்ள எல்லா மனுஷனும் நமக்கும் இருக்கிற அதே தீமையான மாம்சம் தான் உண்டு. நம்மளுடைய சூழ்நிலையும் நம்மளுடைய வளர்ப்பும் சில மோசமான தீவிரவாதிகள் செய்யத்தக்க பாவத்தை செய்யாமல் இருக்கிறோம். ஆனாலும் நமக்கும் அதே மாம்சம் உண்டு. நாம் அதிலிருந்து இயேசுவின் வல்லமையினால் மாத்திரம் விடுதலையாக்கப்பட முடியும். இதை நினைவில் வைத்துக் கொள்வது மிகவும் முக்கியம். ஜனங்களுக்கும் இதை கற்றுக் கொடுக்க வேண்டும். இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் ஜனங்களுக்கு உபதேசிக்கும் பொழுது இதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும். அவருடைய கட்டளையை பரிசுத்தாவின் வல்லமையினால் மாத்திரம் ஜெயிக்க முடியும். விசேஷமா இந்த 2 காரியத்திலே மத்தேயு 5க்கு திருப்போம். கோபத்தை குறித்து பார்த்தோம், பாலியல் இச்சை குறித்து பார்த்தோம். பழைய உடன்படிக்கையிலே ஆண்டவர் கோபத்தை எப்படி ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னார். இந்த வசனம் நாம் ஏற்கனவே போன தியானத்திலே பார்த்தோம். எபேசியர் 4:26. எபேசியர் 4:26, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். இது பழைய உடன்படிக்கையிலிருந்து எடுக்கப்பட்ட வசனம். அது சங்கீதம் 4:4 வாசிக்கிறோம். NASB பைபிள் நீங்கள் வைத்திருப்பீர்கள் என்றால் பழைய உடன்படிக்கை வசனங்கள் கேபிட்டல் லெட்டரிலே புதிய உடன்படிக்கையிலே எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 4:4 இப்படிதான் இங்கே வாசிக்கிறோம். சங்கீதம் 4:4, நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள், உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்தில்
பேசிக்கொண்டு அமர்ந்திருங்கள். இதுதான் எபேசியர் 4:26 வாசித்தோம். கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். that is, உங்கள் கோபம் பாவமாய் மாறாதிருப்பதாக. அதனுடைய தீர்வு என்ன? and be still. உங்கள் படுக்கையிலே உங்கள் இருதயத்திலே To the Lord. யோசித்துக் கொண்டிருந்தீர்கள். So what the 5ஆம் வசனம், தேவன் மேல் நம்பிக்கையாயிருங்கள். anger was, whenever you're பழைய உடன்படிக்கையிலே கோபத்திற்கான தீர்வு என்ன? எப்பொழுதெல்லாம் கோபப்படுகிறீர்களோ and lie down அந்த இடத்திலிருந்து இன்னொரு அறைக்கு சென்று உங்களை தாழ்பால் இட்டுக் கொள்ளுங்கள். படுக்கையில இருந்து அமர்ந்திருந்து தியானியுங்கள். தேவனை குறித்து தியானித்து பாருங்கள். Lord, நீங்கள் take care of that situation. சரியாகும் வரை அப்படி இருங்கள். கர்த்தர் மேல் நம்பிக்கையாயிருங்கள். அந்த சூழ்நிலையை தேவன் பொறுப்படுத்திக் கொள்ளும்படி தேவனிடத்திலே ஜெபியுங்கள். Somewhat similar பழைய உடன்படிக்கையில் எவ்வளவுதான் சாத்தியம்? வாயிலிருந்து வருகிற வார்த்தையை கட்டுப்படுத்த முடியும். யோகாவுக்கு ஒப்பனையா இருக்கிறது. ஆனால் புதிய உடன்படிக்கையிலே தேவன் பரிசுத்த ஆவியானவரை கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவருடைய கனி என்ன? சுய கட்டுப்பாடு. ஆண்டவர் நம்மை கோபத்திலிருந்து விடுதலையாக்குகிறார். it in கண்களை நிச்சயிக்கும் அதேதான். chapter 5 he speaks மத்தேயு lusting with the eyes, and he goes on to say nobody in the old 5ஆம் அதிகாரத்திலே could overcome it. இச்சையை குறித்து தேவன் பேசுகிறார். பழைய உடன்படிக்கையிலே யாரும் இச்சையை ஜெயிக்க முடியாது. 10வது கட்டளை Nobody could keep. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம். அந்த கற்பனையை யாரும் கைக்கொள்ள முடியாது. அது உங்களுக்கு தெரியுமா என்று தெரியவில்லை. You read 10 கட்டளை கொடுக்கப்பட்டது. 9 கட்டளை வெளியரங்கமானது. யாத்ராகமம் 20 வாசிக்கிறோம். 10 கட்டளைகளை வாசிக்கிறோம். முதல் 9 கட்டளைகள் வெளியரங்கமான கட்டளை. அதை தான் ஜனங்களால் கைக்கொள்ள முடிந்தது. 10வது கட்டளை இச்சையாதிருப்பாயாக. his daughter, every woman அயலகத்தானுடைய மனைவியோ either your neighbor's daughter ஸ்திரீயோ பொருட்களையோ supposed to lust after. இச்சிக்க கூடாது. ரோட்ல இருக்கிற எல்லாருமே அயலகத்தானுடைய மனைவி இல்ல குமாரத்தி அவர்களை இச்சையாதிருப்பாயாக என்று 10 கட்டளையிலே வாசிக்கிறோம். யாரும் அதை கைக்கொள்ள முடியாமல் இருந்தது. The apostle Paul பழைய உடன்படிக்கையிலே யாரும் 10வது கட்டளை கைக்கொள்ள முடியவில்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் ஒரு முறை இப்படி சொன்னார், நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றமற்றவன். பிலிப்பியர் 3ஆம் அதிகாரம், I was found நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி நான் குற்றமற்றவன். 6ஆம் வசனம். high priest in Acts chapter 23 அதை குறித்து அவர் and verse 1 அப்போஸ்தலர் 23 good conscience சாட்சி சொன்னார். until this day. நான் ஒரு பூரணமான மனசாட்சியோட தேவனுக்கு முன்பாக இந்த நாள் வரை ஜீவித்தேன். அதனுடைய அர்த்தம் என்ன? அவர் கட்டளை எல்லாம் கை கொண்டார். என்ன கட்டளை கை கொண்டார்? முதல் 9 கட்டளை தான். ஏனென்றால் நேர்மையாய் ரோமர் 7ஆம் அதிகாரத்திலே சொன்னார். ரோமர் 7 7ஆம் வசனம் 8ஆம் வசனம். Which said you shall not நான் 10 கட்டளைக்கு வரும்பொழுது இச்சையாதிருப்பாயாக find lusting verse அவர் சொன்னார். every kind within me. 8ஆம் வசனத்திலே எல்லா வித இச்சையும் என்னிலே நான் கண்டேன். The lust for money, a lust for other people's இச்சையை என்னுடைய மாம்சத்திலே கண்டேன். honor, and every time மற்ற ஸ்திரீகள் மேல் இச்சை, பணத்தின் மேல் இச்சை, கனத்திற்கான இச்சை, எல்லா விதமான இச்சையையும் நான் என்னுடைய மாம்சத்திலே பார்த்தேன். இதை என்னால் கை கொள்ள முடியவில்லை. பெந்தெகோஸ்து நாளிலே பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது then he says in Romans 8 பரிசுத்த ஆவியானவர் ஜனங்களின் இருதயத்தை நிரப்பின பொழுது அப்போஸ்தலனாகிய பவுல் இருதயத்திலே பரிசுத்த ஆவியானவர் வந்த பொழுது பரிசுத்த ஆவியானவருடைய பிரமாணம், ஆவியின் பிரமாணம், 10 கற்பனை அல்ல, கிறிஸ்து இயேசுவிலிருந்து ஜீவம் ஆவியின் பிரமாணம் என்னை விடுதலையாக்கிற்று என்று ரோமர் 8:2 வாசிக்கிறோம். in verse 4 to say கோபம், இச்சை இதிலிருந்து என்னை விடுதலையாக்கினது. 4ஆம் வசனத்திலே மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடக்கிற நம்மிடத்திலே நியாயப்பிரமாணத்தின் நீதி நிறைவேறும்படிக்கு அப்படி செய்தார். ஏனென்றால் நான் மாம்சத்தின்படி நடக்கவில்லை, ஆவியின்படி நடக்கிறோம் என்று 5ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். பழைய உடன்படிக்கையிலே இது சாத்தியம் இல்லை. Matthew chapter 5 இயேசு இந்த பாவத்திலிருந்து ஜெயம் என்று பேசின பொழுது without the power of the Holy Spirit. அவர் மனுஷனால் கூடாத காரியத்தை அவர் சொன்னார். பரிசுத்த ஆவியினால் வல்லமையினால் மாத்திரமே இது சாத்தியம். மத்தேயு 5 6 7 இந்த 3 அதிகாரத்தின் முடிவிலே முக்கியமான கேள்விக்கு பதில் இல்லை. அந்த முக்கியமான கேள்வி என்ன? ஆண்டவரே, எப்படி இந்த வாழ்க்கையை என்னால் வாழ முடியும்? 5, 6 and 7 மத்தேயு 5 6 7 இது சொல்லப்படவில்லையே. மத்தேயு 5 6 7 என்னத்தை நமக்கு காண்பிக்கிறது? born again Christian. But how to ஆண்டவர் நம்மிடத்திலிருந்து புதிய உடன்படிக்கை கிறிஸ்தவனாகிய நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற வாழ்க்கை தரம் அங்கே எப்படி போக வேண்டும்? அதிலே சொல்லப்படவில்லை. நாம் என்ன செய்ய முடியும்? இதை எப்படி அறிந்து கொள்வது? மலை பிரசங்கம் 5 6 7 for this life. கிறிஸ்து எதற்கு இதை பேசினார்? நம்முடைய இதயத்திலே ஒரு வாஞ்சி, இந்த வாழ்க்கைக்கான வாஞ்சியை உண்டு பண்ணும்படி. ஒரு நபர் இப்படிப்பட்ட வாஞ்சி இருக்குமானால் அவர் தேவனிடத்திலே செல்வார். தேவனே இதற்கான தீர்வு என்ன? தேவன் சொல்வார், நீ பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட வேண்டும். உன்னுடைய உள்ளான மனுஷன்
பலனடைய வேண்டும். அநேக போலியான பரிசுத்த ஆவியின் வல்லமை என்று சொல்லப்படுகிறது. அதெல்லாம் அந்நிய பாஷை பேசுவது என்று சொல்கிறார்கள். உள்ளான வாழ்க்கைக்கும் பாவத்திற்கும் முக்கியத்துவம் இல்லை. 25 வருடத்திற்கு முன்பாகவே நான் அந்நிய பாஷை பேசுறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் ஆவியின் நிறைவு என் உள்ளான பாவத்திலிருந்து விடுதலையாக்கினது. இதுவே பிரதான நோக்கம். Heavenly Father, நாம் எதற்காய் தேவனை நாடுவோம்? நாம் ஜெபிப்போம். we acknowledge that without பரலோக பிதாவே, this will all be முன்பாய் எங்கள் தலைகளை தாழ்த்தும் பொழுது come to you. பரிசுத்த ஆவியானவரின் வல்லமில்லாதபடி இது எல்லாம் தியரியா இருக்கும் ஆண்டவரே, தியானமா இருக்கும். இந்த வல்லமைக்காய் நாங்கள் உம்மிடத்திலே ஜெபிக்கிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே இதை அனுபவிக்க உங்களுடைய நாமத்தை மகிமைப்படுத்த உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம். ஆமென்.